நம்ம பரம்பரையில யாருமே இப்படியெல்லாம் பண்ணல சாமின்னு கண்ணீரோட முத்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்குள்ள அழுத விஷயங்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. முத்து அவங்களுடைய அப்பாவும் மறைமுகமா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? இந்த வருஷம் அவர் தான் கண்டிப்பா டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு மக்களும் கொண்டாடுறாங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே நல்லா இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் சீசன் 8ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல இந்த நிகழ்ச்சி ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதிர்பார்ப்புல மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல யார் வந்து வெற்றியாளர் அப்படிங்கிறது தெரிய வந்துரும். கண்டிப்பா முத்துக்குமரன் அவருக்கு தாங்க கப்பு அப்படின்னு இப்பவே எல்லாருமே உறுதிப்படுத்திட்டாங்க. முத்துக்குமரன் அவரை வந்து எல்லாருமே கொண்டாடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில முத்துக்குமரன் அவருடைய குடும்பத்துக்காக தான் அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு ரசிகர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் போயிருக்காங்க. போனதுமே அம்மா ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா இருந்துட்டு நீ அழாத, அழுதா புள்ளையும் அழுதுருவான் அப்படின்னு நெகிழ்ச்சியா சொன்ன விஷயங்கள் பாக்குற எல்லாரையுமே ரொம்பவே நெகிழ்ச்சியாக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அம்மா உள்ள போனதுமே அழுததுமே முத்துக்குமரன் அவரும் இவ்வளவு நாள் அழுதது போதுமல்ல, இன்னியும் ஏமா அழுகிற, நம்ம நிறையவே அழுதாச்சு போதும்மா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் பேசினது ரொம்பவே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. முத்துக்குமரன் அவங்களுடைய அம்மா நம்ம பரம்பரையிலேயே யாருக்கும் கிடைக்காத விஷயம் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்றாங்க. நடுத்தர வர்க்கத்துல இருந்து பலருடைய ஏக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த வந்து சமூக வலைதளத்துல பெரிய அளவுல வைரலாக்கிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் அவர் ஆரம்பத்துல இருந்தே எல்லா இடத்துலயும் தான் நடுத்தர வர்க்கத்துல இருந்து வந்திருக்கேன், என்ன போல எல்லாருமே மேல வரணும் அப்படின்னும் நடுத்தர வர்க்கத்துல போராடிக்கிட்டு இருக்க எல்லாருடைய வாழ்க்கையும் பிரதிநிதியா வந்து காண்பிக்கிற மாதிரி தான் நான் வந்து எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருக்கேன்னு எல்லாருமே பார்க்கணும். கண்டிப்பா வந்து எல்லாருனாலையும் முடியும், எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும், முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறத அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. அதே போலதான் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கும், அதை நிறைவேறும் போது பெரிய அளவு ஆனந்து கிடைக்கும். அதே போலதான் இவங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷத்தை பார்க்கும் போதும் அது ரொம்பவே அழகா வெளிப்படையா தெரிஞ்சது. சொல்ல போனா முத்துக்குமரன் அவங்களுடைய அம்மா எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. மகனை பார்த்ததுமே ரொம்ப ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. அவங்க வீட்டுக்குள்ள அழுத வீடியோக்களும் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா அவர் விளையாடின விளையாட்டை பத்தி அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட எடுத்து சொன்னாங்க. நீ நல்லா விளையாடணும் சாமி, நீ இப்ப ரொம்ப நல்லா தான் விளையாடிட்டு இருக்க, இருந்தாலும் இன்னுமே நல்லா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயங்களை வந்து அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் முத்துக்குமரன் அவர்கிட்ட மறைமுகமா ரகசியமா இந்த விஷயத்த வந்து வீட்டுக்குள்ள சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோமோ இப்ப சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு முழுக்க கண்டென்ட்டே அவர் தான் சொல்லணும். ரசிகர்களும் இந்த வீடியோக்களை அதிகமா எடுத்து எடிட் பண்ணி கண்டிப்பா, அதாவது ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற பசங்க நினைச்சா கண்டிப்பா சாதிக்க முடியும், போராடுனா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும், முத்துக்குமரன் அவருக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசன் 8ல கண்டிப்பா டைட்டில் இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா கடைசி நேரத்துல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சீசன் 8ல முத்துக்குமரன் அவர் டைட்டில் வின்னர் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? முத்துக்குமரன் அவங்களுடைய குடும்பம் வீட்டுக்குள்ள போயிருக்காங்கல்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்னைக்கு லைவ்ல பாத்தீங்களா? இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.